கல்யாணத்துல என்ன பண்ணியிருக்காங்க, வந்த விருந்தாளி எல்லாருக்குமே வந்து பிரெட் குடுத்துருந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்தவங்க வந்துக்கு எதுக்கு பிரெட் குடுக்குறாங்க? அச்சத தானே குடுப்பாங்க, அச்சத போடுறதுக்கு. பிரெட் வித்தியாசமா குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. நீங்களும் யோசிங்களேன், எதுக்காக பிரெட் குடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வீடியோட எண்டில் நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு பைனாப்பிள் சாலட் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா, போன வீக் வந்து நான் வந்து மட்டன் சட்டி மசாலா செய்திருந்தேன். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து சிக்கனில் பண்ணி கூட நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அவர் ஆசையாக கேட்குறாருன்றதுக்காக நேயர்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகட்டும். இன்றைக்கி வந்து நான் வந்து அதே மாதிரி ஒரு சாம்பார் வெது சாம்பார் வச்சுட்டு அதே மாதிரி வந்து சிக்கனில் சட்டி மசாலா செய்தேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெசிபி கொடுக்குறேன். அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு வந்து அவங்க கல்யாணத்தை ஜாம் நடத்தினாங்களாம். பாய்.